Thank you for coming into my life. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். உங்ககிட்ட இருக்கிற மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஷினை கொடுத்த ப்ரீஸ்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பண்ணணும் குயிக்காகவும் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, ஸோ மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் எடிட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து எடிட் பண்ணுறது இல்லாமா? ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய புகுத்தமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் பிக்கை செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ்யூ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஞ்சு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எஸ்யூ பண்ணால் இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும். இதே சேமத்தில் உங்கள்கிட்ட ஒரு 8 பிக் இருந்துச்சுனாக்க இதே சேமத்தில் 1 பண்ண நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் கீழே வந்துக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் எல்லாமே டவுன் பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தேவையானக்கு ஷார்ட்டை வந்து பண்ணாக்க சொல்லிடுறோம். ஸோ அதுக்கு வந்து இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்டிங் கிளிக் போய்ட்டு எடிஸில் போய்ட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் கிளிக் போய்ட்டு இதில் வேவ் வால் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் திருப்பண்ண இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் இன்புட் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் ஒரு 2 ஃபாண்ட் வந்து கொடுத்துருவோம். ஜஸ்ட் 2 ஃபாண்டுமே நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஸோ அது ரெண்டுத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் அது 2 ஃபாண்டுமே உங்கள் ரைட் மோஸ்ட்லி இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இதில் இப்போ நம்ம எப்படி பிக்கை ஆட் பண்ணுறதா முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இந்த இடத்துல கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் ஷோ பாருங்கள். ஜஸ்ட் லேயரிங் கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுன்றது இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் ஸ்டாரிக் மாதிரி பாருங்கள், அதையும் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புஷே கொட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் பிக்கை அடுத்தடுத்து க்ரீன் கலரில் நீங்கள் வந்து 1 பண்ணால் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் இப்போ ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 4த்துலையுமே சேம் பிக்கை தான் ஆட் பண்ணோம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு லுக்கு கிடச்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 1 இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுன்றது இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாருக்கு மாதிரி பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் 4:5 பிக் எல்லாமே கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த பிக் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த கரெக்டாக இந்த ரெக்டாங்கில் இந்த காரில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேயே வந்து பிக்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுன்றதே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் இருக்கா இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்னோடய பிக் கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி இருக்கிறதுனால க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து மேல் லாஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் இருக்கு பாருங்கள், ஒரு ஆர்ட் மாதிரி கொடுத்து ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா வேறு இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மெல்டி கேக் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு இது உங்களுக்கு எந்த இடத்துலையுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அது வந்து இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது அது நீங்கள் கிளிக் போய்ட்டு எடி குரூப் போய்ட்டு ஸோ அதே மாதிரி கிரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட் அதில் கிளிக் போய்ட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார் இருக்கட்டும் உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் போய்ட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கும். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் நீங்கள் செட்
செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி மேலுக்கு ஒரு கலரும் நீங்கள் பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மேலுக்கு இமேஜும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அதான். ஸோ இதே சேம் மெத்தடில் கரெக்டாக வந்து பார்த்தா ஒரு 8 குரூப் இருக்கும். ஸோ இந்த 8 குரூப்லையுமே நீங்கள் பண்ணாக்க பிக்கை ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தினாக்க குயிக்காக ஆட் பண்ணிக்கிட்டா. ஓகே, ஃபைனலி லாஸ்ட் பிக்கை நான் வந்து பார்த்தினாக்க ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இந்த 8 குரூப்லையுமே நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தினாக்க இந்த 8 குரூப்பில் வந்து பார்த்தினாக்க ஒரு 4 லேயர் வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் குரூப்பில் எடிட் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சின்னதாக எரர் வரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கணும். ஸோ எரரான அந்த 4 குரூப்பையும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணால் அது வந்து பார்த்தாக்க எரர் வந்து பார்த்தாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தா நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னா எனக்கு இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தா ஒரு ஷேட் எஃபெக்ட் மாதிரி நான் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ உள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தா நான் ஆஃப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னாக்க நீங்கள் வந்து பார்த்தாக்க சில பேருக்கு வந்து பார்த்தாக்க எடிட் பண்ணும்போது ஆங்காகும், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஆங்காகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தாக்க ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு வேணாக்க ஜஸ்ட் அது எப்படி ஆன் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தாக்க ஃபஸ்ட்டு குறிப்பி நான் வந்து கிளிக் போயிட்டு பாட்டன் ஷேடோ இருக்குது, அது கீழ் போய்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கீழ் போய்ட்டு ஜஸ்ட் இதில் ஆஃப் இருக்கும். ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஷேட் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஷேட் எஃபெக்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்க லைட்டாக உங்கள் மொபைல் வந்து பண்ண ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகிடுச்சுனாக்கா ஜஸ்ட் இதில் ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ நீங்கள் ஆன் பண்ணது வேணாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஹேங் ஆகலைனாக்கா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பண்ணால் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பண்ண லைட்டாக எடிட் பண்ணும்போது லைட்டாக இதாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகிடுச்சுனாக்கா மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆன் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி ஆச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப்பரத்துக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் நீங்கள் 60 இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் 60 வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட 30 தான் இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டாஸும் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நியூஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.